இப்போ நம்ம இருக்கிற ஒரு கிராமத்துக்கு பேர் பழங்கரை அப்படின்னு பேர். பழங்கரையில் இருக்கிற பொன் சோழீஸ்வரர் கோவிலில் நம்ம இருக்கோம். இங்கே இந்த பொன் சோழீஸ்வரர் கோவிலுங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பழமையான ஒரு ஸ்தலம். இது ராஜகோபுரம் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வெளியில் வந்து அவினாசி ரோடு, அந்த ஹைவே போகிறது. இந்த ஊர் வந்து அவினாசிக்கு ஜஸ்ட்டு கிழக்க இருக்கிற ஊர் தான் இந்த பழங்கரை. அவினாசிலேருந்து ஈரோடு போகிற சைடில் இருக்கிறது பழங்கரை. இந்த பழங்கரைங்கிறது இருக்கிறவர் தான் பொன் சோழீஸ்வரர். அம்பாளுக்கு பேர் சுரும்பார் குழலி அம்மன். சுரும்பார் அப்படின்னாக்கா அந்த ஒரு நிமிஷம் அவர் எதாவது சொன்னார், சாரி மறந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி அந்த அராளகேசின்னு பேர் சமஸ்கிருத பேர். தமிழில் வந்து சுரும்பார் குழலி அம்மன், அந்த அம்மன் பேர். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோழர் காலத்து கோயிலுங்கிறதுனால பொன் சோழீஸ்வரர். இது ஏன் பொன் சோழீஸ்வரர்னா, அவர் வந்து பாழுங்கரைன்னு இருந்திருக்கு இந்த ஊருக்கு பேர். பாழுங்கரை பழங்கரை ஆகிடுது. பாழுங்கரைன்னு ஏன் இருந்திருக்குன்னா, இங்கே ஒரு தடவை சோழ மன்னன் வந்து போர் புரிய வந்திருக்க, போர் புரிஞ்ச இடமா இது. இன்ஃபேக்ட் அந்த போர் புரிய வந்த சோழ மன்னன்கிட்ட அவன் யானை எல்லாமே உட்காந்துருக்கும் போது நைட்டு சும்மா இருந்தாலே வந்து அவ்வளவு கரையான்கள் வந்து அரிச்சிருமா இந்த ஊரில். அதனால் பாழும் கரையான் ஊர் இது. அந்த பாழும் கரையானை அரித்து காலமுறை பார்த்தா எலும்புக்கூடுகள் மட்டுமே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எலும்புக்கூடுகள் மட்டும் இருந்த ஒரு இடம் தான் வந்து பாழுங்கரை. இதுதான் அந்த சுரும்பார் பூங்குழல் நாயகி அம்மனுடைய சந்நிதி நேராக இருக்கிறது. கொஞ்சம் இருட்டினாலும் வந்து ஏதோ ஒன்று, நம்ம இன்றைக்கி ஊர்லலாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது கோயில்கள். இந்த கோயிலில் வந்து யாருமே இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் எப்போயாவது வரா. அதனால் இந்த கோயிலை நம்ம பார்க்க வந்தோம். இது அவ்வளோ பழமையான கோயில் கூட. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருட்டில் வந்து அவ்வளோவா தெரியாது. பட் நேராக நம்ம பார்க்குறது அம்மன் சந்நிதியில் வந்து அதோடு ஒட்டி இருக்கிற ஒரு நித்திய கல்யாண சீனிவாச பெருமாள். இது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான இடம். இந்த நித்திய கல்யாண சீனிவாச பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை போட்டு வேண்டிகிட்டேன்னா 90 நாளில் வந்து உங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் இந்த பழங்கரை. ஸோ இந்த பழங்கரைக்கு வந்து நீங்கள் வாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, அவினாசியில் தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் இருக்குது. அவினாசிக்கு தெற்கு ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ரோடில் திருமுருகன் பூண்டி பாடல் பெற்ற தலம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேள்விப்படாத பட் இன்ட்ரெஸ்டிங் நேம்ஸில் மொடச்சூர்னு ஒன்று இருக்குது, குன்னத்தூர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குட்டகம் அப்படின்ட்டு இருக்குது, மொக்கனீஸ்வரர் தேவார வைப்புத்தலம், சேவூர் வாலீஸ்வரர் தேவார வைப்புத்தலம் இருக்குது. அப்புறம் நடுவச்சேரின்னு ஒன்று சொல்கிறார். அப்புறம் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு அலுக்குலி அப்படின்னு ஒரு ஊர் சொல்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா அந்த ஏரியா இஸ் நாட் நோன் ஃபார் ஆல் தீஸ் டெம்பிள்ஸ். ஸோ அதனால் அப்படி இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பழமையான கோயில்கள் பாண்டியர்கள் கட்டின கோயில்னு சொல்கிறார். அதெல்லாம் நம்ம நேரம் கிடைக்கும் போது நம்ம போய் பார்க்கணும். நானும் இன்னும் பார்த்ததில்லை. அதில் பாதி கோயில் பார்த்துருக்கேன், மீதி கோயிலெலாம் எனக்கு நியூஸ் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். ஸோ அது வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த மாதிரி கோயில்களை பார்க்குறது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் நான் பார்த்தேன்னா அதை அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் நேரம் கிடைக்கும் போது இந்த பழங்கரை பொன் சோழீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க. இது மெயின் அவினாசி, இது நம்ம சேலம் கோயம்புத்தூர் ஹைவேல ஜஸ்ட் அவினாசிக்கு ஜஸ்ட்டு கிழக்க இருக்கக்கூடியது தான் இந்த பழங்கரை, பாழுங்கரை என்கிற பழங்கரை. நேரம் கிடைக்கும் போது கட்டாயம் வாங்க. இது ஒரு ரொம்ப அழகான அருமையான கோவில். அங்கே குருக்கள் பக்கத்தில் தான் இருப்பார். அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப சிரத்தையோடு வந்து காமிக்கக்கூடிய ஒரு குருக்கள். அவர் தான் நமக்கு இந்த கதைகள்லாம் சொன்னார். மீதி கதைகள் தெரியல. அதனால் அந்த பழங்கரையை நீங்கள் வந்து கட்டாயம் பார்க்கணும்.